எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமைனாவே பயம்தான். ஏதாவது பெருசாக போய் சிக்கிருமோ, வரலாறு காணாத வீழ்ச்சி ஏதாவது மார்க்கெட்டில் வந்துருமோன்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம நிஃப்டி ரொம்பவுமே கடினமாக போராடிக்கிட்டு இருக்கு. தற்போதைய நிலைமையில் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது அப்படின்றது ரொம்பவும் ஆச்சரியகரமான உண்மை. நண்பர்களே, இப்போதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கேன். எப்போ ஜெயிப்போம் அப்படின்றது முக்கியம் இல்லை, இன்னும் போட்டி போடுறதுக்கு நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மிஸ்டர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய அளவு, மொத்த அளவு 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நோக்கி நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம எல்லாத்து மைண்ட்லேயுமே என்ன ஞாபகம் இருக்குது, இந்த அமெரிக்காவும் சைனாவும் தான் உலகத்தில் பெரிய பொருளாதாரங்கள் அப்படின்றது ஞாபகத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் சைனாவினுடைய மொத்த பொருளாதாரம் என்பது ஆல்மோஸ்ட் 20 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். பல நாடுகளில் எல்லாம் தான் சொன்னாங்க, நாங்கள் சைனாவில் பண்ணுறதை விட இந்தியாவிலையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி. இந்த ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்லேருந்து நிறைய வந்துருச்சு தான். இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் என்பது அவங்கள விட கிட்டத்தட்ட 5 மடங்கு பின்தங்கி இருக்கிறது. பட் இருந்தாலும் இது போன்ற செய்திகள்னால நம்ம மைண்டில் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி எப்படியும் போட்ட பணத்தை எடுத்து வை அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி, இந்திய பொருளாதாரம் பெருசாக கீழே விழுந்துராது, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி ஒரு காலத்தில் நல்லபடியாக பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் லாங் டேர்ம் ஸ்டோரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இது போன்ற தகவல்கள் வரும் பொழுது. அடடா நண்பர்களே, இந்த அநியாயத்தையெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பாருங்க. அதாவது 1984 திரு பாரத் ஹரக்சந்த் ஷா அப்படின்றது அவங்க அப்பா கிட்ட இருந்து, அவங்க அப்பா இறந்த பிறகு பல்வேறு ஷேர்களை அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரு. அது அப்படியே இவருக்கு வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் சும்மாவே இருந்திருக்காரு, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதிகமாக தெரியல. 2020 போய் என்ன பண்ணியிருக்காரு, இவர் பேர்லையும் இவருடைய ஒய்ஃப் பேர்லையும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியல, பட் அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட என்ன பண்ணி, அதாவது ஏமாத்துறவன் எல்லா பக்கமே இருப்பான். பேங்க்குகளில் கூட சில பேர் இருப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில் சில பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்பவுமே ஒயிட் காலர் ஜாப், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுகளையும் சில பேர் இருப்பாங்க. ஒயிட் காலர் ஜாப் பண்ணக்கூடிய ஆட்களை ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க டார்கெட்டை பிடிக்கிறதுக்கு எந்தையாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஸோ இவருடைய வாழ்க்கையில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 கோடி என்பது லாஸ் ஆகிருக்கு. ஸோ 1984 அவருக்கு ஸ்டாக் கிடைக்குது, கம்முன்னு வச்சிருக்கார். 2020 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கிறதெல்லாம் மாற்றி அவர் பேருக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த புரோக்கரேஜ் கம்பெனியிலிருந்து இவருக்கு 2 பேர்த்த வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனாலும் சரி, ஒரு புரோக்கிங் ஆஃபீஸ் போனாலும் சரி, இவர் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளுங்க, இவர் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி குளோப் கேபிட்டல் லிமிடெட் அப்படின்றவங்க 2 பேர்த்த வேலைக்கு வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி சார் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அது ஒரு வகையான ஆட்கள். இந்த மாதிரி இன்றைக்கி எங்களுடைய ப்ரோக்கரேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலை மட்டும் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு, அப்புறம் அவங்க வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற சொல்கிறத பொறுத்து அந்த டெர்மினலில் ஆர்டர் போடுறதுன்றது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு வரக்கூடிய ஓடிபி, அவருடைய லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணுறது, இமெயில் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே இவங்க ஆக்சஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த புரோக்கிங் கம்பெனியிலேருந்து இவருக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 35 கோடி டெபிட் வச்சுருக்கீங்க, இதை நீங்கள் கட்டுறீங்களா இல்லை இருக்கிற ஸ்டாக்கில் பூரா விற்று விட்டுட்டு பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் விற்று விட்டு நாங்கள் ரெக்கவரி பண்ணுறதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 35 கோடி லாஸ். கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரிய வந்திருக்குன்னா, அந்த 2 அஃபீஷியல்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய மொபைல் ஆக்சஸ், ஓடிபி எல்லாத்தையுமே அவருடைய கான்ஃபிடென்ஷியலான டேட்டாலாம் எடுத்துகிட்டு எப்படியோ ஒன்று லாஸ் பண்ணி விட்டுட்டு எப்படியோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸ் வந்து மும்பை போலீஸில் போயிருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஓடிபி முதல் கொண்டு எந்த ஒரு தகவலையும் நம்ம ஷேர் பண்ணிடக்கூடாது யார்கிட்டையும். அதே மாதிரி வயதாக ஒன்லி நம்ம பசங்க பொண்ணுங்க அல்லது நம்ம சொந்தக்காரங்க மூலியமாக தான் மோஸ்ட்லி டீலிங்ஸ் என்னங்கிறது வச்சுக்கிடணும். நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவுமே சோகமான முறையில் பொதுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று டேடாகக்கூடிய பங்குகளில் இந்த கெயில் இந்தியா அப்படின்ற பங்கு உண்டு.
இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த மூவ்மெண்ட்டே மேலே 200 ரூபா, கீழே 160 ரூபா, இப்போ 174 ரூபாய்ன்னு ரொம்ப டைட் ரேஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஷேர் ப்ரைஸ் தான் இந்த வருஷத்தில் கெயில் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அது இன்னைக்கு ஒரு 5% கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா 2018 போட்டிருக்கக்கூடிய டேரிஃபை மாற்றி ரொம்ப அதிகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பைப்லைன் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து அப்ரூவ் ஆகலை. அவங்க கேட்ட ரேட்டை விட குறைஞ்ச ரேட் அப்படின்றதான் கிடைச்சிருக்கு. அப்படி அவங்க கேட்ட குறைஞ்ச ரேட்டு தான் கிடைச்சிருக்கு, கேட்ட ரேட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால இது ஏதோ ஒரு விசுப்பட டைலாக் மாதிரி வருது. பட் எனிவே இந்த கெயில் இந்தியா அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 5% இறங்குறதுக்கு காரணம் அவங்க கேட்ட டேரிஃப் கிடைக்கல, கொடுத்த டேரிஃப் தான் கிடைச்சிருக்கு. அதனால் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஸோ மேபி இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில. ஸோ ஒரு வருஷமாகவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த கெயிலுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே வரணுன்னே இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது தெரில. ஸோ இப்போ மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கெயில் திரும்பவும் தன்னுடைய ஹையை தாண்டி வேறு இடத்துக்கு போகிறதா அல்லது கீழே போகிறதா அப்படின்றது தெரில. பட் ரொம்பவுமே சுமாரான ஒரு லைனுக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருந்த கெயில் அப்படின்ற ஷேருக்கு ஒரு பெரிய நியூஸ் வந்த நாள் இன்றைய நாள். அடடடா செல்லக்குட்டி நீ வாழ்க அப்படின்ற மாதிரி சுதீப் ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு இன்னைக்கு ஐபிஓ முடிஞ்சு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆகல ஒரு மகிழ்ச்சிகரமாக இப்போ கூட 29% லாபத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே நாளில் வந்து லிஸ்ட் ஆகுது, லிஸ்ட் ஆகிற அன்றைக்கே 29% ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த சுதீப் ஃபார்மா கிடச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் கூடிய மாதிரி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், இன்றைக்கி பயங்கரமாக ஒரே சண்டையோடு இருக்குது மார்க்கெட்டில். இந்த சமயத்தில் தான் இந்த ஐபிஓவில் இன்னொரு நியூஸ் என்பது இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக சமீபத்தில் காலத்தில் இந்த மீஷோவும் ஒரு பெரிய ஐபிஓ வரப்போகுது. மீஷோ வந்து நீங்கள் துணி வாங்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, துணியை விற்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் பல இடங்களில் மீஷோ 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 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது நீ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. 5421 கோடி பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாப்பா தம்பி நீயும் வந்து எங்களுக்கு சம்பாரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தற்போதைக்கு இது டிசம்பர் 3ஆம் தேதி இந்த ஐபிஓ வரும் அப்படின்ற மாதிரி தகவலாக இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ப்ரைஸ் பேண்டு 111, அது ஏன் 111 112 அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். எனிவே 111 அப்படின்ற ஒரு நம்பரில் இதனுடைய ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, நம்ம மார்க்கெட் சமீபத்தில் மேல் நோக்கி வர்றதுக்கு முதல்ல ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேங்கிங் ஷேர்ஸ் தான். அதில் இந்த ஐசிசி பேங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் 2-3 முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்த பிறகு அதை காப்பாற்றிக்க தான் பார்த்துருக்கு. இந்த முறையும் 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்திருக்கக்கூடிய ஐசிசி பேங்க் தன்னுடைய பழைய உச்சத்தை கீது போய் திரும்பி தொடுமா அப்படின்னு பல பேர் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த நல்ல பங்கு சீப்பாகவே இல்லை, இந்த 2025 நீ 200 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே நீ சீப்பாகவே எங்களுக்கு கிடைக்கல, எப்போ பாரு நீ 200 days மூவிங் ஆவரேஜ் இருந்து மேலேயே போயிட்டு இருந்தா நீ நல்லா கீழ் ரேட்டில் விழுவ, ஒரு கம்மியான ரேட்டில் எடுக்கலாம்னு நினச்சிருக்குவோனவங்களுக்கு நீ நியாயமே இல்லாத வகையில் செயல்படுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த ஐசிசி பேங்க் அப்படின்ற பங்கு மறுபடியும் மேலே ஏறி நிஃப்டி மேலே ஏற உதவி செய்ய போகிறதா அல்லது காத்து கிடக்கிறவங்களுக்காக கனிவாக கீழே இறங்கி வந்து அவங்கள காப்பாற்றுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடப்பாவி இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சிட்டியேப்பா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு 20% இறங்கிய ஒரு பங்கு தான் இந்த பந்தன் பேங்க் அப்படின்ற பங்கு. இன்னும் அது 2025 லோக்கு வரல. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பந்தன் பேங்க்ல என்ன ஒரு தகவல், இதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக எஸ் பேங்க் நினைக்கிறேன், அவங்க இதே மாதிரி தான் அவங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்று விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி நிறைய நியூஸ்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பந்தன் பேங்க்ல என்ன ஒரு தகவல், 6900 கோடி. எவ்வளவுங்க? 6900 கோடி. இது எவ்வளவு பெரிய பணம்னா சொல்லவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணம். 6900 கோடி. அத்தனை பணமும் இந்த பந்தன் பேங்க் கிட்ட நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அது அந்த பணத்தினால சும்மா கிடக்குன்னு வச்சிங்களேன், அதை விற்கவும் முடியல, அதிலிருந்து பணத்தையும் ஜென்ரேட் பண்ண முடியல. இப்படி இருந்தால் எப்படி ஒரு பேங்க் உருப்பிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை.
ஸோ அவங்க போர்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே, இப்படி நம்மகிட்ட வராக்கடனாக இருக்கக்கூடிய இந்த பணத்தை ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்று விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் பெருசாக எந்த விதமான ஏற்றமோ இறக்கமோ இல்லை. ஸோ இந்த பந்தன் பேங்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், இந்த ஷேர் ப்ரைஸினுடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, ஒரு துணிகரமான சம்பவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செபினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மற்றும் ரிசர்ச் அனலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க ஒவ்வொரு வருடமும் பல்வேறு தகவல்களை சமர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, லைசன்ஸை ரெனியூ பண்ணுறதுக்கு ஃபீஸ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணலினாலும் செபி வந்து அதனுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்படி தான் சமீபத்தில் ரொம்பவுமே இன்ஆக்டிவாக ஃபீஸும் கட்டாமல் அப்படி இப்படின்னு நிறைய லைசன்ஸ் இருந்தது. அதை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க பல தடவை நோட்டீஸ் விட்டுக்கு பார்த்துருக்காங்க, ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. கடைசியில் அவங்க வந்து ஒரு 68 இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. நண்பர்களே, வர வர நம்ம நாடு எதை நோக்கி போகுது அப்படின்றதே தெரில. உங்களுடைய பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, காலேஜில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், அவங்களுடைய ஓட்டர் ஐடியெல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்திட்டையுமே லேப்டாப் இருக்காது. வேறு யாராவது ஒருத்தர் லேப்டாப்பில் போய் பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதோ அல்லது அவங்ககிட்ட பேங்க் டீட்டெயில் கொடுத்து பணம் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்க சொல்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. பாண்டிச்சேரியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பாண்டிச்சேரியில் சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து மற்ற பசங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடு அப்படி இப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கடைசியில் அதை வந்து மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்களை நம்ம படிக்கிறோம். அடே வாலிப பசங்களா, இந்த தாத்தா உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னே தெரியாது நண்பர்களே. அதனால் உங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து இது மாதிரி முக்கியமான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டுகள், ஃபோன் நம்பர்லாம் நிறைய பேர்த்துக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஷேரை பற்றி பேச போகிறோம். ரொம்பவும் பாப்புலரான இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் அப்படின்ற பங்கு குளிர்காலத்தில் இழுத்து போத்திட்டு தூங்குற மாதிரி ரொம்ப காலமாக ஒரே இடத்துக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதத்தில் பாருங்கள், ஒரு மாதத்தில் இதனுடைய மூவ்மெண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு இப்போ இருந்த ரேட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஒரு 15 ரூபா என்னமோ வித்தியாசம். சரி, 6 மாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அப்பவும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 6% என்பது போல தான் மூவ்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பிரபலமான பங்கு தான். ஆனாலும் அவன் எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவெடுக்காமல் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே இருக்குது. எத்தனையோ பங்குகளில் நம்ம பார்க்குறோம், புதிய உச்சத்தை வந்து தொட்டது, பழைய 52 வீக் லோக்கு கீழே போச்சு அப்படின்னு நம்ம நிறைய பங்குகளை படிக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு நியூஸ்லையாவது இது வரணும்ல. அப்போ அவன் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க எத்தனை நாளாக தான் பொறுமையாகவே அப்படியே எப்போ தான்ப்பா நீ ஏதாவது ஒன்றை செஞ்சு காட்டுவேன், ஒன்றா ஏதாவது 52 வீக் லோ கிட்டக்கு இது வந்தியா இல்லை 52 வீக் அந்த ஏன் வந்தான்னு ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நீ வந்தினா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஊருக்குள்ளே வந்து ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க தான் கெத்து அப்படின்றது அமெரிக்காவில் அந்த மாதிரி தான். அங்கே ஆப்பிள் ஐஃபோனை வந்து லைனில் நின்று வாங்குறது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நம்ம நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. அது என்னமோ அந்த ஐஃபோனை வச்சுருக்கிறவங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரியான ஒரு பிம்பம் என்பது போய்கிட்டு இருக்குது. மற்ற ஃபோன்லேயும் ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னொரு விஷயமாக 5வது இந்தியன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தி. நண்பர்களே, இந்த டாடா ஸ்டீல் அந்த காலத்துலலாம் பல ட்ரேடர்கள் இது என்ன 10 ரூபா கோஷ்டி மாதிரி மேலே 10 ரூபா கீழே 10 ரூபான்னு ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இதே மாதிரி தான் ஒரு 10 ரூபாய்க்கு இறங்குறது ஏறுறது அப்படின்ற மாதிரியே பண்ணி கொண்டு இருந்த இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 190 ரூபாயிலிருந்து 170 ரூபாயாக வந்து விழுந்திருக்கு. அது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? நான் ஒரு 10 ரூபா பாட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி 10 ரூபா பாட்டாக கீழேருந்து மேலே ஏறி பாடிட்டு போகுமா, அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு முறை உடச்சி காட்டுமா? என்ன இந்த பங்கினுடைய நிலை, மேலையா கீழையா அப்படின்றது யாருக்கும் தெரில. ஸோ சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். இப்போ தான் நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேச போகிறோம். செபி போட்ட போர்டில் நிறைய பேர்த்துக்கு டிவிடெண்டே வராமல் இருக்கும். கேட்டால் செக்கை வந்து ஏதாவது ஒரு பழைய அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, இல்லைன்னா அந்த செக்கு வீட்டுக்கு வந்திருக்கும், ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருலையும் சொல்லி திரும்பி போயிருக்கும்.
ஒரே மன கஷ்டமாக இருக்கும். செபி போட்ட போர்டில் ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்றவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த செபி வந்து ஒரு சட்டத்தை மாற்றிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவிடெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிவிடெண்ட் பேமெண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுபோக பாண்டு வாங்கினவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரிடம்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு இந்த டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்குக்காக கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் என்பது எலக்ட்ரானிக்காக தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி செக்கில் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இந்த செக்கு டிராஃப்ட் இதெல்லாம் நாங்கள் இனி அனுப்ப முடியாது. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து என்ன அட்வைஸ் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம்னா, அவங்களுடைய இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சில பேங்க்லாம் எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ சம் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் ஆன மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. திடீர்னு அது ஏதோ ஒரு ப்ராசஸ் அது மாதிரி முதல்ல இருந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்போ இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போய் அந்த புரோக்கர்கிட்ட கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்ஃபர்கிட்ட கரெக்டாக இருக்கா, அந்த டெபாசிட்டியில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை. சின்ன வயசில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவன் ஒரு யானை மாதிரி, யானை அதிகமாக ஞாபக சக்தி வச்சுக்கிட்டு 10-15 வருஷம் கழிச்சு உன்னை ஏதாவது பண்ணும். அதே மாதிரி நீ ஸ்னேக்குக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உன்னை வந்து என்றைக்கையாவது ஒரு நாள் பழி வாங்கும் அப்படின்லாம் ஏதாவது சின்ன வயசில் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருதுன்னா அது எத்தனை நாளைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஒரு முறை இந்த ஆர்கே ஃபோர்ஜ் அப்படின்ற பங்கில் இந்த இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் வந்தது. அந்த சமயத்தில் பாவம் அவன்லாம் மேலே போயிட்டு இருந்தவன் தான். அப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியும் சரி, இவனே வெளியிட்ட நியூஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய எழுச்சி என்பது வந்து சேரவே இல்லை. ஸோ தற்போதைக்கு ஒரு 6 மாதமாக ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்கே ஃபோர்ஜ் சமீபத்தினுடைய Q2 ரிசல்ட் எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னாக்கா, என்னப்பா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இந்த பங்கு ஒரு கட்டத்தில் 139 கோடியெல்லாம் லாபம் காமிச்சிட்டு 20 கோடின்னு காமிச்சு 199 கோடின்னு காமிச்சிட்டு மறுபடியும் 11 கோடின்னு காமிச்சிட்டு இப்போ சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த பங்கு வந்து நஷ்டத்தில் வந்து 9.5 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் போகிறது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் ஆல்ரெடி 50% கீழே விழுந்து கிடக்கிறான். கீழே அவன் ஏறி வந்ததும் 100 ரூபாய் ரேஞ்சிலேருந்து ஏறி வந்திருக்கான். ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி ரொம்பவுமே தொலைவு அதிகமாக உள்ளது. இனி ட்ரேடரில் என்ன பண்ணுவாங்க, Q3 ரிசல்ட்டில் இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது வந்து இப்போ இருந்தே ஏதாவது தெரிய வருதா, ஆர்டர் ஏதாவது வருதா, அல்லது இந்த மாதிரி இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட தகவல் வருதா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் சமீபத்தில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் திடீர்னு ஒரு பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் ஏர் ஷோவில் ஒரு ஃபைட்டர் ஜெட் என்பது கிராஷ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் சமீபத்தினுடைய Q2 ரிசல்ட்டில் யார் பெரிய ஆள் அதிகமாக ரிசல்ட் கொடுத்தது யாருன்னு ஒரு 3 பேர் எடுத்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எந்த விதமான ஒரு லிங்கேஜும் இல்லை. டிஃபென்ஸ் துறையில் சில பங்குகள் எடுத்து பார்க்கும்போது யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மசகான் டாக்ஸ் பில்டர் 749 கோடி, முதல்ல 217 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 750 கோடியாக வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்க 216 கோடி. சரி, இப்போ தான் மிக முக்கியமான பெரிய கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அவங்க போன குவார்ட்டரில் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்காங்கன்னா 1287. ஸோ தொடர்ந்து முதல் இடத்துல இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 600 to 1200 தன்னுடைய லாபத்தை 2ஆக மாற்றிருக்காங்க கடந்த ஒரு 4 வருஷத்தில். இந்த மசகான் டாக் 200லிருந்து 5 ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 முறை இன்க்ரீஸ் ஆகி டபக்குன்னு 214 740 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாரத் டைனமிக்ஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் 150 கோடி 200 கோடி எல்லாம் பார்த்தவன் தான். பட் இப்போவும் இன்னும் அதே 216 கோடியில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா மிகப்பெரிய அற்புதமான சாதனை. இந்த மாதிரி இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் எங்கள் கண்ணு கலங்கவே கலங்காது நண்பர்களே. அவன் 52 வீக் லோ போனால் மறுபடியும் 52 வீக் ஹை வந்து 6 மாதத்தில் திரும்பி வந்துட்டான். அப்போ இது போன்ற கம்பெனிகள்லாம் எந்த செக்டரில் இருக்குன்னா, இதுவும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். இன்னும் TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ்னால எல்லாம் முடியல.
பட் இது டெக்னாலஜிலேயும் மோர் இன்டு டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் கன்சல்டிங் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டர் எடுத்து அந்த செக்டருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதுவும் இல்லாமல் இந்த பங்கினுடைய பிஸ்னஸ் 95% அமெரிக்காவில் இருந்து தான் இதனுடைய வருமானம் வருது. இப்படி இருந்து நீ உன்னுடைய பழைய கை வந்திருக்கியே நண்பா, ஓ நண்பா, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.